ப்ரைஸ் லார்டுங்க. ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடையும் மூடி இருக்கும். வெறும் எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபார்மசி திறந்திருக்கலாம், பட் முக்கால்வாசி யாரும் வேலை பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் எல்லா கடையிலும் மூடி இருக்கும், ஒரு கடையும் இருக்காது. எதுக்கு தெரியுமா அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா கம்ப்ளீட்டாக இவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க? பாரம்பரியமாக அந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது ஆண்டவரை ஆராதிக்க அவங்க வச்சுருந்தாங்க. வெறும் ஆலயத்துக்கு போகிறதும் அந்த இடத்துல ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு கடையும் இருக்காது, எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆமாங்க, ஆலயத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறது, ஒரு சபைக்கு போகிறது முக்கியத்துவம் படுத்தாமல் சில நேரத்தில் போகிறீங்க, சில நேரத்தில் போகாமல் இருந்தால் தயவு செய்து தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு போங்க. ஏன்னா என் வாழ்க்கையிலேயே சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வேலை நிமித்தம் இல்லை உடம்பு சரியாமல் ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஆண்டவரை ஆராதித்து அந்த வார்த்தையை கேட்டு ஜெபிச்சுட்டு மற்றவங்களையும் பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு வர்ற ஒரு பலனே ஒரு தனி பலன் தான். ஏதோ ஒரு புதிய ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு புது சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் சபைக்கு போகாமல் இருந்தால் தயவுசெய்து சபைக்கு போங்க. அந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் ஆவியை புதுப்பிப்பார். ஆமேன்.